திருவண்ணாமலை கிரிவல பாதையில அமைஞ்சிருக்க அஷ்டலிங்கங்களையும் சந்திர சூரிய லிங்கங்களை பத்தி தான் பார்க்க போறோம். திருவண்ணாமலையில உள்ள அருணாச்சலம் மலை சிவனே மலையாக தோன்றியதாக தான் பக்தர்கள் நம்புறாங்க. அந்த மலைக்கு பாதுகாவலர்களாக தான் இந்த 8 லிங்கங்களும் இருக்கிறாங்க. கிரிவலம் வரும் பக்தர்கள் நடைபயணமாகவே இந்த 8 லிங்கங்களையும் தரிசனம் செஞ்சா அவங்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் வந்து சேரும், முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்படுது. கிரிவல பாதையிலே இந்த லிங்கங்களுக்கு பக்கத்திலேயே இல்லைன்னா பின்னாடியோ தீர்த்த குளங்கள் இருக்கிறத பார்க்கலாம். சில லிங்கங்களோட தீர்த்தங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. கிரிவல பாதையில அஷ்டலிங்கங்கள்ல முதல் லிங்கமா நம்ம வழிபடக்கூடியது இந்திரலிங்கம். தேவர்லோக தலைவனான இந்திரன் தன்னோட இந்திர பதவி நிலைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலையார வழிபட்டு இருக்காரு. அண்ணாமலையார் சுயம்பலிங்கமாக அவருக்கு காட்சி தந்த இடம் தான் இந்த இடம். இந்திரன் வழிபட்ட லிங்கம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த லிங்கத்துக்கு இந்திரலிங்கம் அப்படின்னு பெயர் வந்தது. இந்த இந்திரலிங்கத்தை வழிபட்டா செல்வம் உயரவும், பணியிடை மாற்றம், பதவி உயர்வு, பாதுகாப்பான வேலை, இந்த வேலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இந்த இந்திரலிங்கத்தை வழிபட்டால் சரியாகும். ரிஷபம் துளாராசிக்காரர்கள் இந்த இந்திரலிங்கத்தை வழிபட்டா அவங்களுக்கு அரசபோக வாழ்க்கையும் கிடைக்கும், நன்மைகளும் பெருகும். இந்திரலிங்கத்துக்கான அந்த இந்திர தீர்த்தம் இங்க பக்கத்துல இருக்குதா அப்படின்னு கரெக்டா தெரியல. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்க கூட இருக்கலாம். ஃபுல்லாவே சுத்தி பில்டிங் தான் இருக்குது. அடுத்ததா இரண்டாவது அஷ்டலிங்கமான அக்னி லிங்கத்தோட அக்னி தீர்த்தத்தை பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக்னி தீர்த்தம். இதோட ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அக்னி விநாயகருக்குன்னு ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த தீர்த்தத்துக்கு அடுத்ததான் அக்னி லிங்கத்தை போய் நம்ம தரிசனம் செய்ய முடியும். அண்ணாமலையார் அக்னி பகவானுக்கு காட்சியளித்த இடமாகவும், சந்திரனுக்கு அக்னி வடிவில காட்சியளித்த சிவபெருமான் நாளடைவுல குளிர்ந்து இங்க லிங்கமாக தோன்றியதாகவும் கூறப்படுது. அதனாலதான் இந்த லிங்கத்துக்கு அக்னி லிங்கம் அப்படின்னு பெயர் வந்தது. இந்த அக்னி லிங்கத்தை வழிபட்டா நோய்கள் விலகவும், பயம் நீங்கும், தன்னம்பிக்கை பெருகும், மனசஞ்சலங்கள் தீரும், எதிரிகள் தொல்லை இருக்காதுன்னு பக்தர்கள் நம்புறாங்க. சிம்மராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த அக்னிலிங்கம் தான். அஷ்டலிங்கங்கள்ல மூன்றாவதா பார்க்கக்கூடிய லிங்கம் யமலிங்கம். கிரிவலம் சென்ற யமனுக்கு அண்ணாமலையார் தாமரை மலர்ல தோன்றி அருளியதா கூறப்படுது. யமன் வழிபட்ட லிங்கம் அப்படிங்கறதுனாலதான் இந்த லிங்கத்துக்கு யமலிங்கம் அப்படிங்கிற பெயர் வந்தது. பூமியில மனிதர்களோட உயிர் எடுக்க வரும் யமதூதர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்ட பிறதான் அவங்க வேலையை செய்ய போவாங்க அப்படின்னு கூட நம்பப்படுது. இந்த லிங்கத்தை வழிபட்டா ஆயுள் பெருக்கவும், நீதிநெறி நிலைக்க வைப்பாருன்னு பக்தர்கள் நம்புறாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்டா நன்மைகள் பிறக்கும். யமலிங்கத்துக்கான தீர்த்த குளம் கோயிலுக்கு பின்னாடியே தான் அமைஞ்சிருக்கு. அஷ்டலிங்கங்கள்ல நான்காவதா பார்க்கக்கூடிய லிங்கம் நிருதிலிங்கம். அஷ்டதி பாலகர்கள்ல ஒருவரான நிருதீஸ்வரருக்கு அண்ணாமலையார் காட்சி தவிர்த்த இடம் தான் இந்த இடம். நிருதீஸ்வரர் வழிபட்ட லிங்கம் அப்படிங்கறதுனாலதான் இந்த லிங்கத்துக்கு நிருதிலிங்கம் அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த லிங்கத்தை வழிபட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு, ஜென்ம சாபம் நீங்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. மேஷ ராசிக்காரங்க இந்த லிங்கத்தை வழிபட்டா நன்மைகள் பிறக்கும். நிருதிலிங்கத்தோட தீர்த்தமா சனி தீர்த்தம் கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது. ஹெவி ரெயினா இருந்தனால அங்க போக முடியல. அடுத்ததா சூரியலிங்கம். அஷ்டலிங்கங்களில் ஒன்றா சூரியலிங்கம் தெரிவிக்கப்படல. இருந்தாலும் கிரிவல பாதையில நம்ம வலம் வரும்போது கண்டிப்பா சூரியலிங்கத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு தான் போகணும். அண்ணாமலையார் சூரிய பகவானுக்கு காட்சி தந்து சூரிய பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமா தான் இந்த லிங்கம் திகழப்படுது. இந்த லிங்கத்தை வழிபட்டா சமுதாயத்துல மற்றவர்களால பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலையையும், பல பெரிய மனிதர்களோட தொடர்பையும், சமுதாய நலப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய யோகத்தையும் நமக்கு தருவார். சூரியலிங்கத்துக்கு பக்கத்திலேயே சூரிய தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு. அஷ்டலிங்கங்கள்ல ஐந்தாவதா பார்க்கக்கூடிய லிங்கம் வரணலிங்கம். வரண பகவானுக்கு அண்ணாமலையார் நீர் வடிவமாக காட்சி தந்த இடம் தான் இந்த இடம். இந்த லிங்கத்தை வழிபட்டா தீராத நோய்களை தீர்த்து வைப்பார்னு பக்தர்கள் நம்புறாங்க. மகர கும்பராசிக்காரர்கள் இந்த வர்ணலிங்கத்தை வழிபட்டா நன்மைகள் பிறக்கும். வர்ணலிங்கம் பக்கத்திலேயே ஒரு தீர்த்தம் இருக்குது. எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமதான் இருக்குது. நேம் எதுவும் மென்ஷன் பண்ணப்படல. ஒருவேளை வர்ண தீர்த்தமா கூட இருக்கலாம். அஷ்டலிங்கங்கள்ல ஆறாவதா பார்க்கக்கூடிய லிங்கம் வாயுலிங்கம். வாயு பகவானுக்கு அண்ணாமலையார் பஞ்சகிருத்திகா அப்படிங்கிற தேவலோக மலரோட நறுமணமா காட்சி கொடுத்த இடம் தான் இந்த இடம். இந்த லிங்கத்தை நம்ம வழிபட்டா கண் திருஷ்டி, சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாகும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. கடகராசிக்காரர்கள் இந்த வாயுலிங்கத்தை வழிபட்டா அவங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். வாயுலிங்கத்துக்கான தீர்த்தம் பக்கத்துல இருக்குதா அப்படின்னு தெரியல. அடுத்ததா பார்க்கக்கூடியது சந்திரலிங்கம். இந்த லிங்கம் அஷ்டலிங்கங்களோட லிஸ்ட்ல குறிப்பிடப்படல. இருந்தாலும் கிரிவல பாதை நம்ம மேற்கொள்ளும் போது இந்த லிங்கத்தை நம்ம வழிபடலாம். சந்திர பகவானுக்கு அண்ணாமலையார் காட்சி சேர்ந்த இடம் அப்படிங்கறதுனாலதான் சந்திரலிங்கம் அப்படின்னு பேர் வந்தது. இந்த லிங்கத்தோட அடியில இமயமலையிலிருந்து உருவான பழமையான காந்தப்பாறை இருக்கிறதா நம்பப்படுது. இந்த லிங்கத்தோட தலையில ஹாஃப் மூன் இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும். கோயில் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய வெள்ள நந்தியோட சிலை கர்ப்பகிருத்தத்தை நோக்கி இருக்காம அருணாச்சலம் மலையை நோக்கி இருக்கிறது ரொம்ப சிறப்பம்சம்னே சொல்லலாம். சந்திரலிங்கத்துக்கான தீர்த்தம் பக்கத்துல இருக்குதான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. அப்பதான் கிரிவலம் வரவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா அமையும். அஷ்டலிங்கங்கள்ல ஏழாவதா பார்க்கக்கூடிய லிங்கம் குபேரலிங்கம்.
செல்வங்களை இழந்த குபேரன் இந்த இடத்துல வச்சுதான் அண்ணாமலையார தரிசித்து வணங்கி இழந்த செல்வங்கள் எல்லாம் மீண்டும் பெற்றிருக்காரு. இந்த குபேரலிங்கத்தை வழிபட்டா குபேர யோகம் பிறக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. தனுசு மீன ராசிக்காரர்கள் இந்த குபேரலிங்கத்தை வழிபட்டா அவங்களுக்கு நன்மை பிறக்கும். குபேரலிங்கத்துக்கான தீர்த்தம் பக்கத்துல இருக்குதா அப்படின்னு தெரியல. அடுத்ததா அஷ்டலிங்கங்கள்ல கடைசியானதோ 8வது லிங்கமான ஈசானிய லிங்கம். நந்தீஸ்வரருக்கு அண்ணாமலையார் காட்சி செய்த இடமாகவும் ஈசானிய தேவரால் நிறுவப்பட்ட லிங்கம்னு இந்த ஈசானிய லிங்கம் அழைக்கப்படுது. இந்த லிங்கத்தை வழிபட்டா அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெறலானும் நினைத்த காரியம் கைகூடணும் பக்தர்கள் நம்புறாங்க. இந்த லிங்கத்தை மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட்டா நன்மைகள் பிறக்கும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கதா ஈசானிய தீர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்கன்னா அஷ்டலிங்கங்களையும் அடிஷனலா உள்ள சந்திர சூரிய லிங்கங்களையும் வழிபட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தீர்த்தங்களையும் கண்டிப்பா பாருங்க. சில லிங்கங்களுக்கு தீர்த்தங்கள் இருந்த மாதிரி இல்ல. உங்களுக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. அப்பதான் திருவண்ணாமலை கிரிவலம் வரவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.